எப்படி இந்த எடையை குறைக்கிறது? எக்ஸசைஸ் பண்ணணும், அதே சமயத்தில் சாப்பாடெல்லாம் கட் பண்ணி பட்னியாக கிடக்கணும் வேண்டாம். நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கடன்னு உங்களோட எடை குறையும். ரெண்டாவது உங்களோட உடம்பும் ரொம்ப ஸ்லிம் ஆகும். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நான் 2 ரெசிபி சொல்லியிருக்கேன். ஒன்று அரோமாதெரப்பியில் செல்லுலைட்ஸ் ஃபேட் செல்ஸ் எப்படி குறைக்கிறதுன்னு, இன்னொன்று காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்ற அந்த கஷாயம்னு சொல்லக்கூடாது, ஒரு மெடிசன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல வேண்டாத தண்ணியெல்லாம் எடுத்து கடன்னு உடம்பு குறையும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? சாப்பாட்டை குறைக்கணும். சாப்பாடு என்ன சாப்பாடு எப்படி குறைக்கணும்? பெரிய பிளேட்டுக்கு பதிலாக சின்ன பிளேட்டாக எடுத்துக்கணும். சின்ன பிளேட்டாக எடுத்துனா என்ன ஆகும்னா உங்களுடைய அளவு சாப்பாட்டில் குறையும். அடுத்தது வேண்டாத இந்த பீட்சா, அதுக்கப்புறம் பாஸ்தாவாட்டோ இல்லை ட்ரெஸ் டாப்பிங், சாக்லேட், சமோசாஸ், நொறுக்கு தீனி கம்ப்ளீட்டாக விடணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்ஜாய் பண்ணியாச்சு, இனிமேல் அது சாப்பிடக்கூடாது. நீங்கள் அந்த சின்ன பிளேட்டில் போட்டுட்டு சாப்பிடும்போது என்னென்னா மெதுவாக எவ்வளோ நேரம் எடுக்க முடியுமோ சூ பண்ணி மென்று சாப்பிடும்போது என்னாகும், நீங்கள் சாப்பிட்ற அழுத்தையே பாதியாகிடும். அதே சமயத்தில் நோ கூல்ட்ரிங்க்ஸ், நோ ஃப்ரூட் ஜூஸஸ். ஏன்னா அதிலெல்லாம் சுகர் இருக்குது. சுகர் இன்னும் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஆர்வத்தை தூண்டும். இப்போது இதெல்லாம் நீங்கள் குறைக்கும் போது என்னென்னா, அதாவது ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவை. ஸோ அதனால் நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், ஒரு 50 வேர்க்கடலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்ஸு டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் உடம்புல குறைஞ்சதுன்னா நமக்கு பசியை தூண்டும். நீங்கள் நிறைய பேர் இந்த அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த சாப்பிடும்போது அந்த ஃபுட் பேக்கெட்ஸில் பாருங்கள் எவ்வளோ சுகர் இருக்குது, அதில் எவ்வளோ சால்ட் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது. அது உங்களுக்கு ஒத்துக்கணும்னா சரி, இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அப்படியே டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணி விட்டுடணும். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டில் இருக்கிற கேலரிஸ், ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, என்னம்மா சாப்பிட்டேன்னு கேட்டால் உடனே என்ன சொல்கிறீங்க, ஐயோ நான் ஒன்றுமே சாப்பிட்லப்பா, பட்னி கிடந்தேன், இவ்வளோண்டு சாப்பிட்டேன், அப்படி தான் சொல்கிறீங்க. ஒரு டைரி ஒன்று நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். டைரினா என்னென்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு கப் காஃபி சாப்பிட்றீங்கன்னா அதுவும் எழுதணும். ஏன்னா அந்த காஃபியில் இருக்கிற 1 ஸ்பூன் சுகர் அது எவ்வளோ கேலரிஸ்னுட்டு. அதே மாதிரி நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு எழுதினீங்கன்னா அதில் நீங்கள் உங்களோட கேலரிஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கண்ணாடி முன்னால் பார்த்தா ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். நான் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஐயோ நம்ம இவ்வளோ குண்டாக இருக்குமே அப்படின்னுட்டு. இந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு தான் இந்த ஸ்லிம்மிங் ஆயில். அது மட்டும் இல்லை, இந்த ஃபேட்டும் குறையும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அரோமா தெரப்பியில் எசென்ஷியல் ஆயில்ஸ்னு கிடைக்கும். ஒன்று சைப்ரஸ், இன்னொன்று ஜுனிஃபர் பெர்ரி, இது ரெண்டும் ஜோஜோபா ஆயில்னு இருக்குது. இப்போ இந்த சைப்ரஸ் ஆயிலுங்கிறதுல அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 13 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. ஜுனிஃபர் பெர்ரியில் ஒரு 12 ட்ராப்ஸ். அப்புறம் ஜோஜோபா ஆயில் இது ஒரு 50 ml. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. பாட்டிலில் வச்சுட்டு எங்கே இப்போது கையில் ஃபேட் இருக்கும், வயிறில் இருக்கும், தொடையில் இருக்கும், எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குன்னு உங்களுக்கு தோன்றதோ, இந்த 2 கையில் என்ன பண்ணணும், முதல்ல கையை நல்லா சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அந்த ஆயில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு எங்கே ஃபேட் இருக்கோ அங்கே நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே விடணும். அப்படி ஒரு ½ an hour, அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிக்கலாம். ஏன்னா ஜோஜோபா ஆயில் என்ன ஆகும்னா அப்சர்வ் பண்ணிக்கும், அண்ட் மற்ற ஆயில் இந்த கொழுப்பை கரைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரிஃபுல்லான்னு தெரியும் உங்களுக்கு, அதாவது தாந்தியக்காய், கடுக்காய், நெல்லி முள்ளி. இந்த தாந்தியக்காய் 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, கடுக்காய் 50 கிராம், நெல்லி முள்ளி 50 கிராம். இந்த 3 நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி கிடைக்கும், அதாவது நெல்லி முள்ளி, தாந்தியக்காய், ட்ரிஃபுல்லா பவுடர்னு கிடைக்கும். இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டெய்லி காலையில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த பவுடரில் ஒரு 1½ ஸ்பூன் பவுடர் போடுங்க. போட்ட உடனே என்ன ஆகும், அது கொதிக்க ஒரு கிளாஸ் ஆகும். 2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் ஆனவுடனே அதை அப்படியே வடிகட்டி வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு 15 டேஸில் நீங்கள் பாருங்கள், ஈவன் 15 டேஸ்க்கு ஒன்று 10 டேஸ்லேயே உங்கள் உடம்பு நல்ல லைட் வெயிட் ஆகி நல்ல உடம்புல இருக்க வேண்டாத நீரெல்லாம் வெளியில் போயிடும். இந்த ரெண்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள், உடம்பு கடகடன்னு குறையும். உங்களுடைய
பழைய ஃபிகர், அதாவது பழைய ஃபிகர் இல்லை, இப்போ புது ஃபிகரே வந்து ரொம்ப அழகாக வரும். இது உங்களுக்கு நிறைய பிடிச்சிருந்துன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எஸ்பெஷலி இப்போ நான் சொன்ன இந்த அரோமா ஆயில்ஸ் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லெல்லாம் வந்து இது வந்து செல்லுலைட் ஆயில்னே விற்கிறாங்க. அது நீங்களே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.